புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா ஒரு படத்துல, சகல என் அடி நீ பார்த்தது இல்லையே, என்ன அடின்றத மட்டும் நீ இப்ப பார்க்க போறன்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பாருங்க. இதற்கு முன்பாக பிடிஆர் அவர்கள் தற்கொலை போட்டு அடி அடி அடிச்சாரு விமர்சனத்தின் மூலமாக. ஆனா இதற்கு முன்பாக பிடிஆர் அவர்கள் யாரையுமே அந்த அடி அடிச்சிருக்க மாட்டாருங்க, அந்த அடி அடிச்சிருக்காருங்க. தற்கொலை குறித்து ஒரே வார்த்தை சொன்னாரு. கடைசியாக அவர் வைத்த விமர்சனம் தற்கொலை ஒரு அரசியல் கேடு என்று. அதற்கு பிறகு இப்ப மீண்டும் என்ன அடி அடிச்சிருக்காரு தெரியுங்களா? யாரை தெரியுங்களா? அதுதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி கொண்டு போயிடுவோம். சங்கி என்னப்பா ஆரம்பத்திலே ஆரம்பிக்க வேண்டிதான். சங்கின்னு சொல்றது போன வாரம். அந்த சங்கிய கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சினிமா சங்கின்னு சொல்றது இந்த வாரம். ஏன்னா பாருங்க, சங்கியாக இருக்கிறவங்க சங்கியா இருக்கணும், சினிமாவில் இருக்கிறவங்க சினிமாவில் இருக்கணும். ரெண்டு வேலையும் ஒரே நேரத்தில் பார்த்தா அப்படி பார்க்குறவங்களுக்கு பேரு சினிமா சங்கின்னு தானே சொல்லுவாங்க. இதுல சினிமா என்பது நாங்க சொல்றது கேமராவுக்கு முன்னாடி மேக்கப் போட்டு நடிக்கிற அந்த நடிப்பு உலக சினிமாவை சொல்லலைங்க. அரசியல் வாழ்க்கைக்குள்ள புகுந்த சினிமாக்காரர்கள் நடிக்கின்ற நடிப்பை குறித்து சொல்றோம். இதுல சினிமாக்காரர்கள் என்று எல்லாரையும் சொல்லலைங்க. ஒரு சிலர் ஊரை ஏமாத்தத்துக்காக கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறத விட்டுட்டு கூட்டத்துக்கு முன்னாடி வேஷம் போட்டு நடிக்கிறாங்க இல்லைங்களா, அவர்களை குறித்து சொல்றோம். இன்றைக்கு பிடிஆர் அவர்கள் கூட ஊருக்குள்ள வேஷம் போட்டுன்னு ஊரை ஏமாத்ததுக்காக தெரிஞ்சிருக்கிற வேடதாரிகளை குறித்து தான் சொன்னாரு சினிமா சங்கி என்று. இன்றைக்கு என் அருமை சகோதரர் பிரமர் சுரேஷ் இங்கே இருக்கிறார். சென்ற தேர்தலில் அவர் வேட்பாளராக நின்றார் இதே மத்திய தொகுதியில். ஒரு நாள் கூட அவர் என்னை பத்தி எதுவும் பேசவும் இல்லை. நான் அவரை பற்றி எதுவும் பேசவே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, ஆச்சரியத்தக்க ஒரு நிகழ்வு, ஏன் வியக்கத்தக்க ஒரு நிகழ்வு மதுரை மத்திய தொகுதியில் நடந்திருக்கு. எங்கேருந்தோ பாராசூட்டை கண்டுபிடிச்சு ஒரு வேட்பாளர் என்ற அடையாளத்தில் ஒரு என்ன சொன்னாரு, சினிமா சங்கி ஒரு சினிமா சங்கியை ஒரு மாபெரும் இயக்கமான அதிமுக ரெட்டலை சின்னத்தில் இந்த சினிமா சங்கியை கபட வேடம் போட்டு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அது கூட ஏன் சொன்னாருங்க? வரலாறு தெரியாம நம்ம தான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரத்தை போல பேசியிருந்தா சொல்லாம என்ன பண்ணுவாரு? இந்த சினிமா சங்கி முதல் அவர்களிடம் கேட்கிறார்கள், உங்களுக்கும் மதுரை மத்திய தொகுதிக்கும் என் மதுரைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள். ஒரே ஒரு தடவை உண்மை பேசியிருக்காரு. இந்த 10 நாள்ல என்ன சொல்றாரு, எனக்கும் மதுரைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் பிறந்தது கோயம்புத்தூர், நான் வாழ்றது சென்னை. மதுரை மத்திய தொகுதி வேட்பாளரான பிடிஆர் அவர்கள் இந்த பக்கம் பெயரே ஞாபகத்தில் இல்லாத அளவுக்கு உண்டான ஒரு புதிய கட்சி, அந்த கட்சியை என்டிஏவோடு இணைத்து அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுபவர் முன்னாள் இயக்குனரான சுந்தர் சி. ஏன் முன்னாள் இயக்குனர்னா, இப்போதைக்கு அவருக்கு சினிமால வாய்ப்பு இல்லை, பேயை வச்சே பொழப்ப ஓட்டியிருந்தாரு. எவ்வளவு நாள் தான் பேயே பார்த்துன்னு இருப்பாங்க. அந்த பேய் பொழப்பும் போச்சு. அடுத்த பொழப்புக்கு எங்க போகலாம்? இருக்கவே இருக்கு சினிமாவை தொடர்ந்த நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் அரசியல். ஏற்கனவே 1000 விளக்கு தொகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு பிஸ்கெட் கட்சி வேட்பாளராக குஷ்பு அக்கா அவர்கள் நின்று என்ன மாதிரி அடி வாங்கின்னு போனாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், தோல்வி மூலமாக. அந்த அரசியல் என்கின்ற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் பாருங்க நெக்ஸ்ட் பொழப்ப ஓட்டத்துக்கு இங்க வராது. வார்த்தம் தப்பு கிடையாது. இதை குறிப்பிட்டு தான் பிடிஆர் அவர்கள் சொன்னது. சினிமா சங்கி எல்லாம் சேர்ந்து பண்றாங்க அவங்க அடுத்த தொழிலுக்காக. என்னைக்குமே இந்த மாதிரி கபட நாடகம் போட்டு வந்து கூத்தாடும் தனிநபர்களை ஏற்றுக்கொண்டதே இல்லை. இதுல என்ன தப்பு இருக்குங்க? உள்ளதே உள்ளபடியே இருக்கிற உண்மையை அப்படியே எடுத்து சொன்னாரு. இதுக்கே அவ்வளவு கோவம் சுந்தர் சிக்கு? நான் யார் தெரியுமா? என்ன இன்னொருத்தர் டைரக்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? நானே டைரக்டர். யாரை வச்சுலாம் டைரக்ட் பண்ணிக்க தெரியுமா? ரஜினி சாரை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கேன், கமல் சாரை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கேன், அஜித்குமார் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இப்படின்னு ரீல எடுத்து விடுறாரு. அப்புறம் என்ன டைரக்ட் பண்றாங்களாம் எல்லாரும். ஏங்க, நானே எத்தனை படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ல இருந்து, பத்மஸ்ரீ கமல் சார்ல இருந்து, தல அஜித்ல இருந்து எத்தனையோ பேரை நான் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன டைரக்ட் பண்றதுக்கு மத்தவங்க சொல்லி கொடுக்கணுமா? அண்ணா, உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறது 100 பேர் தேவை, எனக்குலாம் யாரும் தேவையில்லை. ஓஹோ, அப்படிங்களா? இவ்வளவு பேரை வச்சு டைரக்ஷன் பண்ணிக்கிங்க போலுதுங்க. பா, சமூகம் பெரிய இடம் தான் போகுது. ஆனா பாருங்க, இப்போதைக்கு ஊருக்குள்ள காப்பி கேட்டுன்னு 2 போய் நிக்குது. ஒன்று உலக மகா மேஜரான காப்பி கேட்டு, அது ரியலா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அடுத்தவங்களை பார்த்து பண்ற காப்பி கேட்டு பனையூர் பண்ணையார் விஜய்.
அடுத்து நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிற காப்பி கேட்டு சுந்தர்சி. சினிமாவிலும் சரி, ரீல்லையும் சரி, ரியல்லையும் சரி. சுந்தர்சி சொன்னாரு, அது எப்படியா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்பீங்க? என்ன வந்து இன்னொருத்த டைரக்ட் பண்ணுக்காரு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நானே பெரிய டைரக்டர் லிஸ்ட்ல எடுத்து விட்டார் இல்லைங்களா? அந்த லிஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னங்க? காப்பி கேட்டு, கதை திருட்டு. ரஜினி அவர்களை வைத்து படம் எடுத்தான்னு சொல்றாரு. என்ன படங்க? அருணாச்சலம். அந்த அருணாச்சலம் சுந்தர்சியோட ஒரிஜினல் கதையா? அவரே ஓனா எழுதின கதையா? அப்பட்டமான திருட்டு கதை. ப்ரூஸ்டர்ஸ் மில்லியன்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தை அப்படியே ஓப்பனா திருடி எடுத்த படம் தான் அருணாச்சலம். 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணோன்ற கான்செப்ட். கமலஹாசன் அவர்களை வைத்து படம் டைரக்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னார். எந்த படங்க? அன்பே சிவம் தானே. சொந்த கதையா? அதுவும் ஹாலிவுட்ல இருந்து அப்பட்டமாக திருடின திருட்டு கதை. பிளேன்ஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் கதையை திருடி தான் அன்பே சிவமா எடுத்து வச்சிருந்தாரு. அவ்வளவு எங்க பல ஆண்டுகளுக்கு முன்பாக சுந்தர்சியை அடையாளப்படுத்திய உள்ளத்தை அள்ளித்தா என்கின்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் சுந்தர்சியோட ஒரிஜினல் கதையா? சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த சபாஷ் மீனா, அடுத்த விட்டு பெண் என்கின்ற 2 கதையும் ஒன்னா திருடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச படம் தான் உள்ளத்தை அள்ளித்தா. என்னமோ பென்ஹர், பிரேவ் ஹார்ட், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் போன்ற திரைப்படங்களை எடுத்து கீஸ்டா மாதிரியும், இல்ல டெர்மினேட்டர், டைட்டானிக், அவதார் போன்ற திரைப்படங்களை எடுத்த ஜேம்ஸ் கேமரன் ரேஞ்சில் கிழிச்சா மாதிரில பில்டப் பண்ணுகாரு. நான் யார் தெரியுமா? நானே டைரக்டர், எனக்கு இன்னொரு டைரக்டர் தேவையான்ட்டு. ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் கூட இந்த அளவுக்கு பில்டப் பண்ணுக்க மாட்டார் போது. அடுத்தவங்க கதையை திருடி காப்பி அடிச்சு எடுக்கிற இந்த டைரக்டருக்கு ஏன்பா இவ்வளவு கோவம்? பல ஹாலிவுட் திரைப்படம் மற்றும் தமிழ்லயே வெளியான பழைய திரைப்படங்களை எல்லாம் காப்பி அடிச்சு கதையை திருடி தன்னை ஒரு இயக்குனராக அடையாளப்படுத்தி கொண்டவர் தான் பாருங்க இந்த சுந்தர்சி என்பவர். பல கதைகளை உருட்டி பரட்டி காப்பி அடிச்சு திருடி எடுத்து பொழப்ப ஓட்டி இந்த சுந்தர்சியோட பொழப்பு ஒரு கட்டத்துக்கு மேல ஓடல. உடனே பாருங்க, பொழப்ப ஓட்டுறதுக்காக பேய் கதையை கையில் எடுக்கிறாரு. சரி, பேய் கதையை கையில் எடுத்து உருட்டுறாரு. புதுசா ஏதாவது உருட்ட ட்ரை பண்ணாரா? அதுவும் கிடையாது. அதுவும் திருட்டு கதை. அரண்மனை படத்தோட முதல் பாகம் கதை எங்கிருந்து திருடுனதுங்க? பல ஆண்டுகளுக்கு முன்பாக ரஜினிகாந்த் அவர்களும் விஜயகுமார் மற்றும் லதா மூவரும் நடித்த 1000 ஜென்மங்கள் என்கின்ற திரைப்படத்தை அப்படியே அப்பட்டமா திருடி தான் அரண்மனை முதல் பாகத்தை எடுத்து வச்சாரு. சுந்தர்சியோட நல்ல நேரமோ அல்லது பேயோட நல்ல நேரமோ தெரியல. அவர் எடுத்த அந்த பேய் கதை பொழப்பு ஓரளவுக்கு ஓட ஆரம்பிக்குது. அதையே தொழிலாக எடுத்துக்கொண்டு அரண்மனை 1, 2, 3, 4 குவிச்சாரு. அதெல்லாம் என்னங்க சார்? வரலாற்று சிறப்புமிக்க திரை காவியங்களா? காலம் கடந்து 100, 200, 300, 400, 500, 1000 ஆண்டுகள் கடந்து பேசக்கூடிய அற்புதமான வரலாற்று திரைப்படைப்புகளா? ஜெகன்மோகினி, நவமோகினி, பாதாள பைரவி, மாயமோதனம், திரிலோக சுந்தரி, விஷக்கண்ணி, மைடியர் லிசா, 13ஆம் நம்பர் வீடு போன்ற நிறைய பேய் கதை, மாயாஜால கதைகள்லாம் திருடி ஃப்ரூட் மிக்சர் மாதிரி எடுத்து வச்சுதான் இந்த அரண்மனை பாகம் 1, 2, 3, 4 சொந்தமா சுயமா யோசிச்சு ஒரு கதை எழுதுறதுக்கு துப்பு இல்லை. இந்த வெள்ளித்திரை படத்துல பிரகாஷ் ராஜ் சொல்லுவார் இல்லைங்களா, டிவிடின்னு ஒண்ணு இல்லைன்னா இங்க பல பேர் டைரக்டே இல்லையான்ட்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கிற டைரக்டர் தான் பாருங்க சுந்தர்சி. ஆனா பாருங்க, என்னையே இன்னொருத்தர் டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரா பிடிஆர் அவர்கள். நான் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய டைரக்டர் தெரியுமான்றாரு. எவ்வளவு பெரிய டைரக்டர் சார்? என்ன இங்க இருந்து ஒரு 10,000 மைல் தூரத்துல இருப்பீங்களா? இருந்துக்கோங்க. எவ்வளவு மைல் தூரத்துல வேணா பெரிய டைரக்டரா நீளமா இருந்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, வரலாறு தெரிந்து கொண்டு பேசுங்கன்னு தானே சொல்றாரு. இதற்கு முன்பாக தற்கூரி மலைன்னு ஒரு அரசியல்வாதி, அரசியல் வியாதி இருந்தாரு. அவரை குறித்து சொன்னாரு, தற்கூரி மலையெல்லாம் அரசியலுக்கு ஒரு கேடுன்ட்டு. அதை அடுத்து இப்ப சுந்தர்சி வாங்கின அடி ஒரே அடிதான். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் 2018ஆம் ஆண்டு நடந்த தீ விபத்தை குறித்தும் அந்த வரலாறை குறிப்பிட்டும், அந்த தீ விபத்து நடந்த பிறகு யாருடைய ஆட்சி காலத்தில் அது சரி செய்யப்பட்டது என்பதை குறித்து விரிவாக சொல்லியிருந்தாரு. சில துளிகளை வேணா நம்ம போடலாம். இவங்கெல்லாம் இங்க வந்து நம்மகிட்ட ஏதோ பெரிய வேட்பாளர் மாதிரியும் புத்திசாலி மாதிரியும் காமிச்சிட்டு இருக்காங்க. சினிமா சங்கி என்ன பண்றாரு? முதல் கார் எடுத்து RSS அலுவலகம் சென்றாரு. கவுன்சிலருடைய வேலை என்ன? எம்எல்ஏ உடைய வேலை என்ன? எம்பியோடைய வேலை என்ன? அரசாங்கத்துடைய வேலை என்ன? உறுப்பினருடைய அதிகாரம் என்ன? உறுப்பினருடைய எல்லை என்ன? உறுப்பினருடைய கடமை என்ன? உரிமை என்னன்னு தலையும் தெரியாது, காலம் தெரியாது. நடிகர் தானே, சும்மா இங்க நடிக்க வந்திருக்காரு வேட்பாளராக. சரி, ஏதாவது வரலாறா தெரியுமா? சரி, வரும்போது தெரியாம இருந்திருக்கலாம். வந்து ஒரு 10 நாள் ஏதாவது இது எடுத்து படிச்சு என்ன சூழ்நிலை இருக்கு, இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி உருவாகுது, இதற்கு திருத்தம் கொண்டு வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு படிக்கிறாரா? இல்லவே இல்லை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றேன். அங்கே எனக்கு அழுகை வர்ற மாதிரி இருக்கு. ஏங்க, நம்ம மதுரைக்காரங்க, நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா ஆனந்தம் வரும், பக்தி வரும், மன நிறைவு வரும். எங்கேயாவது ஒரு இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வந்த ஆளு போய் மீனாட்சி அம்மன் கோயில பார்த்தா அழுகை வருதா? அவருக்கு ஏன் அழுகை வருதா? அவர் சொல்றாரு, இல்ல இவ்வளவு மோசமா இருக்கு, இதோட சிறப்பா இருக்கணும். இது டயலாக் படிக்கிற ஒரு வெற்றிடம்ன்றதுக்கு இதுக்குமே ஒரு உதாரணம் எடுக்கவே முடியாது. ஏன்னா யாரெல்லாம் இங்க இருக்கீங்களோ நம்மளுக்கு தெரியும்,
2008 யார் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு? அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி நடக்கும்போது என்ன நடந்துச்சு? மீனாட்சி கோயில்ல தீ விபத்து நடந்து வசந்தராயர் மண்டபம் முழுமையாக எரிக்கப்பட்டு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆச்சு. 2018 நடந்த தீ விபத்துக்கு 2021 அவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் ஒரு கல்லு கூட புதுசா கண்டுபிடிச்சு கொண்டாடல கட்டுறதுக்கு. ஆட்சியர்கள் என்ன சொல்றாங்க? வீர வசந்தராயர் மண்டபத்தை கட்டாம நீங்க குடமுழக்கு திருப்பணி செய்யக்கூடாது, நியாயம். ஆனால் அதுக்கு தேவையான 79 20 அடி உயரம் கல் தூண்கள் அதிமுக அரசாங்கம் HRNC நடத்தும் போது எந்த தூணும் கொண்டாடவில்லை. அதற்கு பிறகு நான் ஆட்சி வந்த பிறகு எண்ணற்ற விருதுகள் தேடி இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ், ஆந்திரா தெலுங்கானா ஆராய்ச்சி, IIT மெட்ராஸ் ரிசர்ச் மையம், ராசிபுரத்தில் குவாரி, நாமக்கல்லில் குவாரி, ஆந்திராவில் குவாரி கண்டுபிடிச்சு மீனாட்சி அம்மன் கோயில் ஏற்ப கற்களை கண்டுபிடிச்சு மீனாட்சி அம்மன் அருளால் 79 தூண்கள் வெட்டி எடுத்து வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த வீர வசந்தராய மண்டபம் 35 கோடி ரூபாய் செலவழித்து நிறைவேற சூழ்நிலையில் இருக்கிறது. திருப்பணி செய்யறதுக்கு 35 கோடி ரூபாய். அப்ப ஏடிஎம்கே அரசாங்கம் விட்டு போன சூழ்நிலையிலிருந்து கூடுதல் 70 கோடி ரூபாய் செலவு செய்து வீர வசந்தராயர் மண்டபத்தை கட்டி அதற்கும் பிறகு குடமுழுக்கு பணிகள் 90% நிறைவடைந்து எல்லா வீதிகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா வாசல்களிலும் புதுப்பித்து இன்றைக்கு கும்பாபிஷேகம் செய்ய ரெடியாக இருக்கிற கோயிலை இந்த சினிமா சங்கி வந்துட்டு பார்த்து சொல்றாரு, எனக்கு அழுகை வருது. இந்த பாட்டு அவ்வளவு பட்டு இல்லை மீனாட்சி அம்மன் கோயில் மேல. அறிவு இருக்கணும், படிப்பு இருக்கணும், வரலாறு தெரியணும், எதையும் தெரியாம யாருக்கு என்ன பொறுப்பு, யாருக்கு என்ன கடமை, யாருக்கு என்ன உரிமை எதுவும் தெரியாம சினிமா சங்கி RSS அலுவலகத்தில் முதல் போய் நின்ன சங்கி. அதுலயே ஒரு அற்புதம் இருக்கு. இருக்கீங்களா? இந்த அவமானம் உனக்கு தேவைதானான்னு வடிவேல் கேட்பார் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா? ஏதோ வந்தீங்களா, நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன கிழிப்போம் அப்படின்னு சொன்னீங்களா, ஓட்டு கேட்டீங்களா, போயிட்டே இருக்கணும். அதை குறித்து வரலாறு தெரியாமல் வாந்தி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வாங்கி கட்டிக்கணும். இது ஒன்றும் சினிமா கிடையாது. ஒரு சீன் எழுதிட்டு செட்டுக்கு வந்தோடனே என்ன பாது, அந்த சீனுக்கு ஹீரோ ஒத்துக்க மாட்டாரா, சரி விடுங்க, அதுக்கு பதிலாக வேற சீனை மாற்றிலான்னு சொல்லி மாற்றி எழுதுறதுக்கு இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் கிடையாதுங்க, அரசியல் களம். சினிமாவில் மேக்கப் போட்டு கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிற நடிகர்கள் டைரக்ட் பண்ற மாதிரி கிடையாது அரசியல் களம். பிம்பிளி பிபிலாப்பி மாதிரி எந்த சீனை வேணா காப்பி அடிச்சு சுட்டு டைரக்ஷன் பண்றதுக்கு. நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உதாரணமா சொல்றோம். அந்த மாதிரி திடீர் அரசியல்வாதியாக மாறியவர் தான் இந்த சுந்தர் சி என்பவர். சுந்தர் சியோட கட்சி PNK ஞாபகம், எங்கேயோ ஒரு ஓரமா படிச்ச ஞாபகம். அந்த PNK கட்சியை NDAவோடு இணைத்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் இந்த திடீர் அரசியல்வாதி சுந்தர் சி இருக்கார் இல்லைங்களா. இதற்கு முன்பாக மக்கள் பணி நான் என்னத்தை ஆத்தி கிழிச்சேன்ட்டு சுந்தர் சியால சொல்ல முடியுமா? இருந்தா தானே சொல்லுவாரு. எதுவுமே இல்லை. அதனால்தான் பாருங்க, விஜய் வெறுப்பை கக்கும் அரசியலை விதைப்பதை போல அவரோட அடுத்த பாகமாக சுந்தர் சியும் வாயை திறந்தா வரலாறு திரும்புகிறது. சினிமா சங்கி, நான் சினிமால இருந்து வந்தவன் தான். அது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும், மதுரை மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அது கூட எக்ஸ்ட்ராவா சங்கிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்ததா ஒரு பேர் வச்சிருக்காரு, கூத்தாடி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தோம், புரட்சி தலைவர் அம்மாவை பார்த்தோம், கூத்தாடி தான் நீங்க அந்த காலத்துல சொன்னீங்க. ஆட்டி வச்சாங்கல்ல, உங்க இயக்கத்தை ஆட்டி வச்சாங்கல்ல. இப்ப வரலாறு அதே தான் திரும்பிட்டு இருக்கு. எத்தனை வரலாறு தான் தமிழ்நாட்டில் திரும்ப போகிறது, திருப்பத்துக்கு இருக்கிறாங்கன்னு தெரியலீங்களா. அங்க விஜய் ஒரு பக்கம் வரலாறு திரும்பி நான் தான் அடுத்த எம்ஜிஆரா நிக்க போறேன்றாரு. இங்க பாருங்க, சுந்தர் சியும் வரலாறு திருப்ப போறாராம். சாத்தான் சொல்லை தட்டாதேன்ற ஒரு திரைப்படத்துல என்னப்பா சினிமாவே வா, சினிமாக்காரர்களுக்கு புரியுற மாதிரி சினிமா உதாரணம் தானே சொல்ல முடியும். வரலாற்று பக்கங்களை ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்தா எடுத்து போட முடியும். சினிமாவை குறித்து தான் உதாரணம் சொல்ல முடியும். சாத்தான் சொல்லை தட்டாதேன்ற ஒரு திரைப்படத்துல ஒரு டைலாக் வரும், இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் நான் அவள் தேடி கண்டுபிடிக்காம போக மாட்டேன், கிழிச்ச சந்துக்குள்ள போயிருக்கா உன்னால கண்டுபிடிக்க முடியல, உலகத்துல எந்த மூலையிலயோ இருந்தா தேடி கண்டுபிடிக்க போறியான்னு கேட்பாங்க இல்லைங்களா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. 2018ஆம் ஆண்டில் நடந்த விஷயத்தை குறித்தே பாருங்க சுந்தர் சிக்கு எதுவுமே தெரியல. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடந்த அந்த தீ விபத்தை குறித்தும் அந்த தீ விபத்தை தொடர்ந்து எந்த ஆட்சியில் சரி செய்யப்பட்டது என்கின்ற உண்மையே தெரியல. இவரு வரலாற்றை திரும்ப போறாராம். அதுவும் எப்படி? என்னங்க சினிமாக்காரங்கன்னு சொல்றீங்க? அறிஞர் அண்ணா அவர்கள் கூட தான் சினிமாக்காரர், கலைஞர் அவர்கள் கூட தான் சினிமாக்காரர்னு வேமா சூசோ இல்லாம யாரோட கம்பேர் பண்ணிக்கிறதுங்க? அந்த காலத்துல அறிஞர் அண்ணா அவர்கள் நாடகத்தில் நடிச்சாரு, அப்ப அவரு கூத்தாடி தான். அவங்க தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாடகத்தில் நடிச்சாரு, எழுதியிருக்காரு, அப்ப அவரும் கூத்தாடி தான். அறிஞர் அண்ணா அவர்களின் ஒரே ஒரு எழுத்துக்கு ஈடாக முடியுமா? சுந்தர் சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். கலைஞர் அவர்களின் தமிழுக்கு இவங்களால யாராவது ஒருத்தரால பதில் சொல்ல முடியுமா? இன்றைக்கும் கலைஞர் அவர்கள் தமிழை ஒரே ஒரு முறை படித்தால் கூட மறக்க முடியாத அளவுக்கு மூளையில ஏறிடும்.
காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்திலே யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் போர்க்களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து தந்தை செத்தார் என்ற செய்தி கேட்டு தணல்வீழ் மெழுகானால் தமிழகத்து கிளியொருத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்திட்டான். புனல் போக்கும் விழியாலோ போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தா என்றா இல்லை என்பா. முல்லை சூழியன் நாட்டு படையில் ஓர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையில் ஓர் கிழிசல் வந்தது போலன்றோ. இந்த டைலாக் ஓடும், ஒரு 7-8 நிமிஷத்துக்கு ஓடும். ஒரு வார்த்தை ஒரு வரி மாறாம இன்னைக்கும் மண்டக்குள்ள இருக்குது. யார் அந்த புறநானூற்று தமிழை எடுத்து வசனமாக எழுதிய கலைஞர் அவர்களின் பக்கங்களை புரட்டி பார்த்தாலும் படித்தாலும் அதை என்றென்றும் மறக்க முடியாத அளவுக்கு நினைவு கொள்ள இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தமிழுக்கு ஈடாக முடியுமா இவங்களெல்லாம்? அறிஞர் அண்ணா அவர்களும் சினிமாக்காரர் தான், கலைஞர் அவர்களும் சினிமாக்காரர் தான், வேமா சூசோ இல்லாம யாரோட ஒப்பிட்டு பேசுவதுங்க? அறிஞர் அண்ணா அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, சினிமாவில் இருந்தார்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே மக்கள் அவர்களை முதல்வராக்கல. அரசியல் களப்பணியை செய்தார்கள், மக்கள் பணியை மேற்கொண்டார்கள், மக்களிடம் சென்றார்கள், மக்கள் அவங்கள பிடிச்சி போய் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களே தவிர, அடடே சினிமாவில் ரொம்ப அற்புதமா வசனம் எழுதுறாங்களே இவங்களை முதல்வராக்கனா என்ன அப்படின்றதுக்காக, சினிமாவில் இருந்தார்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஓட்டு போட்டு அவங்கள முதல்வராக்கல. கடுமையான அரசியல் மக்கள் பணியை மேற்கொண்டார்கள். இல்லை இன்றைக்கு எப்படியாவது ஒன்னு சினிமாவில் பொழப்பு ஓடணும், அந்த பொழப்பு போச்சுன்னா அரசியல்ல எப்படியாவது பொழப்ப ஓட்டணும்ட்டு இந்த 2 பொழப்ப மாத்தி ஓட்டக்கூடிய அளவுக்கு உண்டான பொழப்புக்காக வந்தவங்க கிடையாதுங்க. உண்மையில் பிழைப்புக்காக அரசியலுக்கு வந்திருந்தால் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ பல கட்சிகள் பல அரசியல்வாதிகள் காணாமல் போனதை போல அவங்களும் காணாமல் போயிருப்பாங்க. ஆனால் காலங்களை கடந்து வரலாறு இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்க சொன்னீங்களே வரலாறு திரும்புகிறது, அந்த வரலாற்றில் அவர்கள் நீடித்து நிலைக்கக்கூடிய அளவுக்குண்டான இடத்தை கொடுத்தது மக்கள். சும்மாலாம் பல ஆண்டுகள் கடந்து 70-75 ஆண்டுகளை கடந்து ஊரை ஏமாத்தி மக்களை ஏமாத்திலாம் மக்களுக்கு முன்னாடி போய் நிக்க முடியாதுங்க. இப்படியே பேசி 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 ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சி ஒரு நல்லது பண்ணாம ஆட்சியில் உட்காந்துட்டு எலெக்ஷன் நேரத்துல மட்டும் வந்துட்டு வீரவசனம் பேசி மக்களை ஏமாத்தி மக்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்கி இந்த கூட்டத்தை வெளியே வீட்டுக்கு அனுப்புற நேரம் நெருங்கிருச்சு. இன்றைக்கு சுந்தர் சியை அடையாளம் தெரியுதுன்னு சொன்னா அது சுந்தர் சியால கிடையாதுங்க, பேயால. இன்னைக்கு சினிமாவில் பேயின்னு ஒண்ணு மட்டும் இல்லைன்னு சொன்னா பல பேரோட பொழப்பே ஓடாதுங்க. சினிமாவில் பேய் கதையை வச்சு பொழப்ப ஓட்டினா அந்த பொழப்பு அங்க ஓடல, எடுப்பாடல, மவுசு கம்மியாச்சுன்னு சொன்னோன்னே அரசியல் பக்கம் வந்து பொழப்ப ஓட்டுறதுக்கு ட்ரை பண்றாரு சுந்தர் சி என்கின்ற முன்னாள் இயக்குனர். மறுபடியும் சொல்றேன், இதை குறிப்பிட்டு தான் பிடிஆர் அவர்கள் சொன்னாரு, சினிமா சங்கி இங்க இல்லைன்னா அங்க இல்லைன்னா இங்கன்னு பொழப்ப ஓட்டுறதுக்கு வந்திருக்காருன்ட்டு. சினிமா சங்கி எல்லாம் சேர்ந்து பண்றாங்க அவங்க அடுத்த தொழிலுக்காக. சரி, பொழப்ப ஓட்டுறதுக்கு வந்ததுதான் வந்துட்டீங்க, ஃப்ரெஷ்ஷாவது பொழப்ப ஓட்டணும் இல்லைங்களா? எல்லாருமே ஒரே மாதிரி காப்பி கேட்டா மாதிரி நிக்கிறாங்களே ஒரே சமயத்திலேயே. விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி யார் கொடுக்குறாங்களோ, பிஸ்கெட் ஜேபி கட்சியோட குழு தான் எழுதி கொடுக்குறாங்க. அதே ஸ்கிரிப்ட் குழு தான் சுந்தர் சிக்கும் கொடுக்குறாங்க பொழுது. விஜயும் வரலாறு திரும்புறதுன்றாரு, சுந்தர் சியும் வரலாறு திரும்புறதுன்றாரு. இப்படி 2 பேரும் ஒரே மாதிரி காப்பி கேட்டா வந்து ஒரே மாதிரி டயலாக பேசுனீங்கன்னா எந்த வரலாறு திரும்புறதுன்ட்டு கூட்டத்துக்கு குழப்பமாயிடும் இல்லைங்களாப்பா? சினிமாவில் தான் ஹாலிவுட் கதையிலேருந்து தமிழ் கதையை வரைக்கும் திருடி காப்பி கேட்டா உருமாறி நிற்கிறாருன்னு பார்த்தா அரசியலையும் பாருங்க எல்லாருமே காப்பி கேட்ட தான் இருக்கிறாங்க. அப்ப ஏன் பிடிஆர் அவர்கள் இவர்களை பார்த்து சினிமா சங்கின்னு சொல்ல மாட்டாருங்க? ஏன்னா சங்கிகள்லாம் எப்பவுமே பாருங்க சுயமா சிந்திக்காம இந்த சம்பந்திய சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்னா மட்டைகளா இருப்பாங்க. அதிமுக கட்சி எடுத்துக்கங்க, அதெல்லாம் சாத்தியமே கிடையாதுன்னு சொன்ன வாக்குறுதிகள், திமுக கொடுத்த வாக்குறுதியை வெற்றிகரமாக நிறைவேற்றியதை அப்படியே காப்பி கேட்டு பண்ணி தான் புதுசா ஏதோ அதிமுக வாக்குறுதி கொடுக்குற மாதிரி ஒரு பக்கம் கொடுத்துனுக்குறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வாக்குறுதிகளை காப்பி அடிக்கிறது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம அது குறித்து நம்ம இன்னொரு காணொலி வெளியிடுறோம்னு சொன்னோம் இல்லைங்களா? நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம், தப்பு கிடையாது. எல்லாத்தையுமே காப்பி கேட்டு பண்றாருங்க விஜய் சொன்ன வரலாறு திரும்புகிறதுன்ட்டு அது எம்ஜிஆர் அவர்களுக்கு சொந்தமான வரலாறு கிடையாது. இப்ப லேட்டஸ்டா திரும்பி இருக்கிற பவன் கல்யாணோட வரலாறு. பவன் கல்யாண் துணை முதல்வராக எப்படி ஆனாரு? இல்லைங்க, அவரு நிறைய சினிமா வேடிக்கைலாம் காட்டினார் ரியலாவே அரசியல் களத்துல. அதே மாதிரி நீங்க காட்டினா என்ன பண்ணாருங்க? ஃபர்ஸ்ட் அவரு மென்மே கம் அண்ட் மென்மே கோ அப்படின்னு டயலாக் எல்லாம் பேசினாருங்க. அப்படியா? நானும் பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் பவன் கல்யாண் பேசுனத போடுங்க. மென்மே கம் மென்மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார். கரெக்ட் பேசிட்டாரா? ஓகே அதே மாதிரியே காப்பி அடிச்சு எனக்கு டயலாக் எழுதி கொடுத்துருங்கப்பா. ஸ்டேஜில் மறந்துடுவேன் நான், எனக்கு சொல்லுங்க பவன் கல்யாண் பேசுன டைலாக் ஞாபகப்படுத்துங்க ஸ்கிரிப்ட்ல. அதே மாதிரி காப்பி அடிச்சிடுறேன். Men may come, men may go, but I go on forever. சார், அப்புறம் பவன் கல்யாண் அவர்கள் என்ன பண்ணாரு சொல்லுங்க. இல்லைங்க, இளநீர் குடிச்சாரு, எங்க போடுங்க.
ரைட்டு, அவர் எந்த ஸ்டைலில் இளநீர் குடிச்சாரு அப்படின்றத கூட நான் பார்த்துக்கிறேன், என் ஸ்டைலில் அடிச்சு விட்டுறேன். அவர் இளநீர் குடிச்சிட்டார் இல்லைங்களா, அப்போ இளநீர் குடிச்சதால் தான் துணை முதல்வராக மாறி நிற்கிறாரு. கரெக்ட். அப்போ அதே மாதிரி நானும் முதல்வர் ஆயிடுறேன், ஏன்பா அவர் மாதிரியே இளநீரை எனக்கும் கொடுங்கன்னு சொல்லி இளநீரை காப்பி அடிக்கிறாரு. அடுத்து துணை முதல்வர் ஆபத்துக்கு என்னென்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாரு பவன் கல்யாண் சொல்லுங்க. பிரச்சார காலத்தில் சைக்கிள் ஓட்டினாரா எங்க காட்டுங்க. அட ஆமா, சைக்கிள் ஓட்டியிருக்காரு. ஐயோ என்னப்பா இந்த மேஜர் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்களே, இது ஒண்ணு போதுமே. அவர் சைக்கிள் ஓட்டி அவரோட மாசத்துக்கு துணை முதல்வர் ஆனது. நான் யாரு, கேரியர் உச்சத்தில் இருக்கிறேன், நாடே வேடிக்கை பார்த்துனுக்கிறேன், அவ்வளவு பெரிய டாப் ஸ்டார். என் மாசுக்கு முதல்வர் சீட்டு கிடைக்காதா, ஓட்டுறேன். பவன் கல்யாண காப்பி கேட் பண்ணி காப்பி வச்சு அதே மாதிரி நானும் பிரச்சார காலத்தில் சைக்கிள் ஓட்டிட்டேன். பாத்தீங்களா, பவன் கல்யாண் என்னென்ன பண்ணாரோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன் நான். கட்டு பேஸ்ட் காப்பி பண்ணி காப்பி கேட்டா உருமாறி நான் பவன் கல்யாணாவை மாறிட்டேன் தமிழ்நாட்டில். அவருக்கு ஓட்டு போட்டு துணை முதல்வர் ஆகின மாதிரி என்னையும் தமிழ்நாட்டில் சிஎம் ஆகிடுவீங்க இல்லைங்களா. பவன் கல்யாணம் பார்த்து நான் பண்ணது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். எனக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? போட்டுருங்க. இதெல்லாம் போதாதா உங்களுக்கு? இப்ப புரியுதுங்களா? சுய அறிவு இல்லாமல், சுய சிந்தனை இல்லாமல், வரலாற்றை குறித்து எதுவுமே புரிதல் இல்லாமல், ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயம் கூட தெரிஞ்சிக்காம அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சு இதுதான்ப்பா அரசியல், இதெல்லாம் பண்றேன்ப்பா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற இவர்களை பார்த்து பிடிஆர் அவர்கள் எதுக்காக அந்த வார்த்தை யூஸ் பண்ணாருன்னு சொல்லி சினிமா சங்கி எல்லாம் சேர்ந்து பண்றாங்க அவங்க அடுத்த தொழிலுக்காக. ஒரு பக்கம் சுந்தர்சி சொந்தமா சுயமா யோசிக்காம சொந்த கற்பனையை பயன்படுத்தாம அசால்ட்டா அடுத்தவங்களோட படைப்பை திருடி கதையாக்கி படமாக்கி நான் டைரக்டர்ன்ற ஒரு பக்கம் அவர் போர்வையில போத்தின்னு போயினுக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் நடித்து வெளிவந்த பெரும்பாலான திரைப்படங்கள் அனைத்தும் தெலுங்கு அல்லது வேற மொழியில் வெற்றியான திரைப்படங்களை எடுத்து ரீமேக் பண்ணி நடிச்சதுதான். சரி, சினிமாவில தான் அடுத்தவங்க கதையை ரைட்ஸ் வாங்கி எடுத்து காப்பி கேட்டா மாதிரி நிக்கிறாங்கன்னு பார்த்தா அரசியல்ல கூட பாருங்க, அடுத்தவங்க குடிக்கிற இளநீர்ல இருந்து ஓட்டுற சைக்கிள் வரைக்கும் பேசுற டைலாக்ல இருந்து எல்லாமே ஏ டு செட்டு சுத்தமான அக்மார்க்கு ஐஎஸ்ஐ முத்திரை பொறிக்கப்பட்ட காப்பி கேட்டா மாறி நிக்கிறாரு. பவன் கல்யாண் அந்த டைலாக் பேசுனா நானும் பேசுறேன். பவன் கல்யாண் இளநீர் குடிச்சாரா நானும் குடிக்கிறேன், அதே இளநீர் கிடையாது வேற இளநீர். பவன் கல்யாண் சைக்கிள் ஓட்டினார்னா நானும் சைக்கிள் ஓட்டுறேன். போதுமா அவர் என்னென்ன பண்றாரோ எல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஓட்டு போட்டுருக்கணும், வேமா சூசோ இல்லாம இந்த குவாலிட்டி போதுன்ட்டு என்ன சிஎம் ஆக்குங்கன்னு வந்து நிக்கிறாங்க. ஏன் இப்படி? ஐயா, தமிழ்நாடு இப்படி இருக்கு, முன்னாடி அப்படி இருந்ததை இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி நாசமா போன இடத்தெல்லாம் நான் எப்படி வந்து நீட்டாக்குறேன் பாருங்கன்ட்டு இப்படி இருக்குதுங்க, நாங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படி மாத்துவோன்ட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு ஏதாவது நலத்திட்டங்களோ அல்லது வேற ஏதாவது வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவோ நிதி ஆதாரம் தேடுவதற்குண்டான வழியோ விஜய் கிட்டவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்டவாது இருக்குதா? இல்லவே இல்லை. விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்றைக்கு போய் எங்கேயோ உண்டுருக்கார் இல்லைங்களா பிரச்சாரன்ற ரேஞ்சில். அது வரைக்கும் எல்லா இடத்துலையுமே போயிட்டு அவர் விதைத்தது அனைத்தும் வெறுப்பு என்கின்ற ஒரே ஒரு விஷயத்தை தாண்டி வேற எதுவுமே இல்லை. திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சியின் மீது அவர் பரப்புகின்ற விதைக்கின்ற வெறுப்பை தாண்டி விஜய் கிட்ட பேசறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. மாற்றுன்னு சொல்லி நான் எல்லா கட்சிகளுக்கும் மாற்றாக வந்திருக்கேன்னு உற்றார் இல்லைங்களா. இவர் கொண்டு வந்த மாற்று என்ன மாற்று தெரியுங்களா? அதை இந்த காணொலியில் சொல்ல முடியாது, காணொலி நீளமாயிடும், நண்பர்களுக்கு பொறுமை இல்லாம போயிடும். அதான் தான் பாருங்க, இந்த காணொலியின் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் வெளியிட்ட காணொலியோட பாதியையும் இந்த காணொலியோட மறுபாதியும் சேர்த்து நாளைக்கு ஒரு காணொலி வெளியிடுறோம். விஜய் சொன்ன அந்த மாற்று என்ன மாதிரி கீஞ்சிருக்குன்னு அவங்க கட்சிக்குள்ளவே, வேற யாரும் சொல்லலைங்க, அவங்க கட்சிக்குள்ளவே ஆதாரபூர்வமாக சொன்ன விஷயத்த நாளைய தினம் பார்க்க போறோம். அந்த காணொலியில தெரியும் விஜய் தமிழ்நாட்டுக்கு எப்பேற்பட்ட தேவையில்லாத ஆணி என்று. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள அடி மேல அடி வாங்கின அந்த அடியை குறித்தும் அடி வாங்கியவர்களை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.